இருந்துச்சு. ஆமா பாய், சாணு சொல்றது உண்மைதான். உண்மையாவே உங்களோட டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஏனாக்கா உங்களோட ஆங்கரிங் சூப்பரா இருந்துச்சு. தேங்க்ஸ் மானு. நீயா எதுலயுமே கலந்துக்கிடல? நான் ஆடுனேனே. எப்ப? நான் உன்னோட ப்ரோக்ராம பார்க்கவே இல்லையே. வரவேற்பு நடனா? அட அது நீயா? அதுல இருந்து பொண்ணை பார்க்க பொண்ணு மாதிரி இருந்துச்சு. திடீர்னு நட்டி திரும்பவும் பையன் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்க. ஹாய் அடி வாங்குவ பத்துக்கா. ஹாய் ஐசு, ஹாய் சோனி. ஹாய்க்கா. உங்களோட ஆங்கரிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உங்களோட டான்ஸ்மே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தேங்க் யூ. ஆமா உங்களோட டான்ஸ் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. ஏ சோனி, நான் காண்பது கனவா நனவா? இவன் என்னடி நம்ம டான்ஸ் சூப்பரா இருந்துச்சுங்க. எனக்கு என்ன டீ தெரியும், எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன் ரெண்டு பேரும் எனக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் உங்க டான்ஸ் சூப்பரா இருந்துச்சுன்னு தானே சொன்னேன். அதான் எனக்கு ஆச்சரியமாவே இருக்குது. ஏன்னா இவ்வளவு நாள் நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டியே, திடீர்னு என்ன ஞான உதயம்? அது நேத்துக்கு எங்க மோகன் கொஞ்சம் ஒரு சில அட்வைஸ் கொடுத்தான், அதான் பிள்ளை திருந்திட்டு. அருண் வாயை மூடு. எனிவேஸ் தேங்க் யூ. உங்க டான்ஸ்மே ரொம்ப சூப்பரா தான் இருந்துச்சு. ஆமா சூப்பரா இருந்துச்சு. பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே சீக்கிரமா தான் என்ன முடிஞ்சிட்டு. ஆமா அது கொஞ்சம் சின்ன பாட்டு, அதனால அப்படிதான் இருக்கும். டவுட்டு, திடீர்னு என்ன நல்லவ மாதிரி பேசுத? அதான் அருண் சொன்னாம்ல, மோகன் எனக்கு ஒரு சில அட்வைஸ் கொடுத்தான், அதனால நான் இப்படி மாறிட்டேன். நீ அப்படிலாம் திருந்துறவளே கிடையாத, திடீர்னு என்ன? சோனி ரொம்ப யோசிக்காத. ஏன் உனக்கு என்ன பத்தி தெரியாதாங்க? தெரிஞ்சதுனாலதான் கேக்குறேன். எப்படி இந்த மாற்றம்? நான் ஒன்னும் வில்லி கிடையாது, என்ன எல்லாரும் வில்லி மாதிரி பார்க்காண்டா. விடுங்கப்பா, அவளை போட்டு ஏன் நோண்டிக்கிட்டே இருக்கீங்க? அதானே, ஒருத்தங்க கிடைச்சிட கூடாது, அவங்கள போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பீங்களே. கேள் சக்தி. பாவம் அனு, நல்ல பொண்ணு. நீங்க தான் தேவையில்லாம அவளை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நல்லா எடுத்து சொல்லு மோகன். இந்த சோனி கூட இப்படி பேசுதா பத்தியா? சோனி கூட இப்படி பேசுதானா புரியல. இங்க இருக்கிற எல்லார பத்தியுமே எனக்கு நல்லாவே தெரியும். ராதா பூமாரி புதுசு, அவங்கள பத்தி மட்டும்தான் எனக்கு எதுவுமே தெரியாது. ராதா பூமாரியே நான் அப்படி பேசினது தப்புதான். பூமாரி, இங்க என்ன நடக்குது? எனக்கும் ஒன்றும் புரியல ராதா. அணுக்கிட்ட இவ்வளவும் கேஷுவலா பேசுறாள்வ. இந்த சக்தியும் மோகனண்ணாவும் அவளுக்கு சப்போர்ட் பண்றாவ. என்ன நடக்குதுங்க? ராதா பூமாரி புதுசா இருந்தாலும் நீ அவங்கள பத்தி என்ன சொன்ன? பட்டிக்காடு, நீ எப்படி அவங்கள பத்தி சொல்லலாம்? அதான் நான் சொல்றேன்ல, நான் பேசினது தப்புதான், சாரி. ஏ விடு அனு, ரொம்ப டென்ஷன் ஆகாத. இது ஒரு மெண்டல். எனக்கு நல்லாவே தெரியும் சோனி. அனு கூட தானே நானும் படிச்சேன். அம்மா உனக்கு சோனி எப்படி தெரியும்? ஆமா எல்லார பத்தியும் தெரியுங்கிற. சரி சோனி எப்படி உனக்கு தெரியும்? அவளையும் உனக்கு இந்த காலேஜ் வந்த பிறகு தானே தெரியும். ஏன்னா அவ ஒன்றும் நம்ம ஸ்கூல்ல படிக்கல. இல்ல, எனக்கு சோனிய முந்தியே தெரியும். அண்ட் ஐசு, எனக்கு உன்னை பத்தியுமே நல்லா தெரியும். ஏன் நீ ஸ்கூல்ல அப்படி அமைதியா இருந்த எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேருமே நீங்களே உங்க வாயால எல்லாத்தையும் சொன்னாலே நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு தான் நான் எல்லா தடவையுமே அமைதியா இருக்கேன். சப்பா, எப்படின்னா இப்போ போட்டு உடைச்ச மாதிரி உடைச்சிட்டியே. அப்ப இவங்க எல்லாருமே ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்கல்ல. நம்ம ரெண்டு பேரும் தான் தேவையில்லாம இவங்களுக்கு குறுக்க வந்து பிரச்சனை ஏற்படுத்திட்டோம்னு நினைக்கேன். ஆமா ராதா, இவங்க எல்லாருமே ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க. நம்மளால தான் தேவையில்லாம பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம், நீங்க ரெண்டு பேரும் பேசுறது தப்பு. நீங்க ரெண்டு பேரும் புதுசா வந்ததுனால ஒன்றும் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே வரல. நீங்க ரெண்டு பேரும் புதுசா எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா சேர்ந்ததுனால எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்குது. எங்களுக்கு அனு சோனியா சின்ன வயசுல இருந்தே தெரியும். அண்ட் ஐஸ்வ ஸ்கூல் படிக்கல தெரியும். நீங்க ரெண்டு பேரும் காலேஜ் வந்த பிறகு தெரியும். அவ்வளவுதானே தவிர நீங்க ரெண்டு பேரும் வந்ததுனாலதான் எங்களுக்குள்ள பிரச்சனை. இந்த மாதிரிலாம் நீ தேவையில்லாம யோசிக்க கூடாது. ஓகேண்ணா. ஆமா, நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க. ராதாவும் பூமாரி எங்க? பின்னாடி பாருண்ணா. ஹாய் ராதா பூமாரி. என்ன பூமாரி ராதா, இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? ஹாஸ்டல் போனோம்க்கா, அம்மா கால் பண்ணாங்க, பேசிட்டு வராதான் லேட் ஆயிட்டு. சரி ராதா. ராதா உனக்கு ஒண்ணு தெரியுமா? அனு நல்லவளாயிட்டா. அது என்ன அனு நல்லவளாயிட்டா? அனு என்ன வில்லியா? பாத்துட்டு தான் நாய்ஸ். சரி, நான் ஜானுவை பாத்துட்டு வரேன், கொஞ்சம் கிளம்புறேன். சி, இந்த லவ் பண்றவங்க தொல்லை இருக்க. கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். போல நீயும் ஒரு நாள் பண்ணாமலா இருக்க போற, அன்னைக்கு தெரியும். சரி சரி, கிளம்பு கிளம்பு, அதெல்லாம் பண்ற அன்னைக்கு பாத்துக்கிடலாம். சரி மோகன், நானும் கிளம்புறேன். ரொம்ப டயர்டா இருக்கு, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். பாய் அனு. பாய் மோகன். சக்தி பாய். ரேனாக்கா பாய். பாய் அனு. பாய் அனு.
எனக்கு ஒரு டவுட் பூமாரி. என்ன ராதா? இல்ல பூமாரி, இவங்க ரெண்டு பேரும் நம்மகிட்ட எதுவும் மறைக்கல்வ போல. அதைத்தான் நானும் சொல்லிட்டு போறான்னு நினைக்கேன். நானும் அதை கேட்கணும்னு தான் இருக்கேன். சோனி ஐஸ், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன கேளுடி? அது வந்து நீங்க ரெண்டு பேரும் எங்ககிட்ட எதுவும் மறைக்கலல்ல? அது அது வந்து பூமாரி, நான் சொல்ல ஐஸ், எனக்கும் இதே டவுட்டு தான். நீங்க ரெண்டு பேரும் எங்ககிட்ட எதுவும் மறைக்கலா? மறைச்சா எதுவும் மறைக்கிறீங்க? ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இல்ல, அன்னைக்கு ரமா ப்ரோ சொல்ல ஐசி இக்னோர் பண்ணிட்டு நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டா. இப்ப அனுவும் அதே மாதிரி சொல்றா. அனு உன்னையும் சேர்த்து சொல்றாதான் நான் கேக்குறேன். நீங்க ரெண்டு பேரும் எங்ககிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? ஆமாப்பா, நான் உங்ககிட்ட வந்து ஒன்னு மறைக்கிறேன்னா. என்னது, நீ மறைச்சிட்டு இருக்கியா? ஐசோ, நீ என்ன உண்மையை மறைச்சிட்டு இருக்க? அண்ணன்கிட்ட கூட சொல்லவே இல்ல. உங்க 3 பேருக்கும் மேபி தெரிஞ்சிருக்கலாம். ராதா பூமாரி சோனிக்கு தான் தெரிஞ்சிருக்காது. அதை நான் சொன்னா அவங்க என் கூட ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்களோன்னு பயந்துதான் நான் சொல்லல. அப்படி எதமா ஐசு மறைக்கிற? அக்கா, அது வந்து எங்க அப்பா ஒரு போலீஸ். எங்க அப்பாவை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. பாதி பேருக்கு எங்க அப்பாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுனால என் கூட யாருமே பேச மாட்டாங்க. அப்படியே பேச வந்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசாமலே போயிருவாங்க. அட, இதே சொன்ன. சி, இதுதான் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே. இந்த மாதிரி உங்களை மாதிரி எல்லாருமே எடுத்துக்கிட மாட்டாங்க. ஸ்கூல்ல எல்லாம் என்கிட்ட ஒரு சில பேர் நல்லா ஃப்ரெண்டா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா போலீஸ், இந்த மாதிரி இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்லாம் உண்மையை தெரிஞ்ச உடனே யாருமே என் கூட பேச மாட்டாங்க. ஐசு, நீ பண்ணது தப்பு தெரியுமா? அப்பா போலீஸ்னு அப்பா போலீஸ்னு நல்லா போல்டா சொல்லணும். அப்பா போலீஸ், இது பெருமை தானே. எனக்கு எங்க அப்பா போலீஸா இருக்கிறது சுத்தமாவே பிடிக்காது. எப்ப எந்த நேரத்துல என்ன பிரச்சனை வரும்னே தெரியாது எங்களுக்கு. அநியாயத்துக்கு எங்க வீட்டுல சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். அதனாலயே நான் மோஸ்டா வீட்டுல இருக்கிறத அவாய்ட் பண்ணுவேன். ஐசு, உங்க அப்பா நல்லவரா இருந்தாலும் சரி கெட்டவங்களா இருந்தாலும் சரி எப்பவுமே நாங்க உன் ஃப்ரெண்டா தான் இருப்போம். நீ இதெல்லாம் மறைச்சுக்கிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆமா சோனி, நீ எனக்கு எங்க கிட்ட இருந்து மறைக்கிற? தேங்க்ஸ் பூமாரி. ஆமா சோனி, நீ எனக்கு மறைக்க? சோனி என்னத்த மறைக்கிறான்னு எனக்கே தெரியும். அது அது வந்து அடியே சோனி, என்னடி நடக்குதுங்க? இரு பறக்காத, வெயிட் பண்ணு. நான் மறைக்கிறது என்னன்னா, சீக்கிரம் சொல்லு. ராதா, பதறாத. நான் மறைக்கிறது என்னன்னா, இதோ நிக்கிறான் இந்த மோகன். இவன் என்னோட அண்ணன். என்னது, அண்ணனா? ஆமா, அண்ணன் தான். ஷாக்க குறை. என்னோட ஓன் பிரதர் இல்ல, ரிலேட்டிவ். என்னது, ரிலேட்டிவா? ஆமா மெண்டல், என்னோட சொந்த பெரியம்மாவோட பையன். என்ன மோகன், எனக்கே தெரியாம இது என்ன ட்விஸ்ட்? நோ ட்விஸ்ட், இதுதான் உண்மை. சோனி, நீ சொல்றது உண்மையா? அப்ப நான் அன்னைக்கு மோகனோட அம்மாவை பார்த்தேன்னு நீ ஏன் ஷாக்கா கேட்ட? சும்மா உங்க கூட சேர்ந்து ஃபன் பண்ணேன். எங்க பெரியம்மா இங்க தான் ஒர்க் பண்றாங்க. எங்க வீடும் இங்க தான் பக்கத்துல இருக்கு. ஆனா எனக்கும் எங்க அம்மாக்கும் அடிக்கடி ஒரே சண்டை வந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே நான் மோஸ்டா ஸ்கூல் படிக்கும் சரி ஹாஸ்டல் தான். இப்பவும் ஹாஸ்டல் தான். சக்தி அண்ணாக்கும் அருணண்ணாவுக்கும் தெரியும், மிச்சம் யாருக்கும் தெரியாது. ஓ, அப்ப நீங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான். ஆமாக்கா. சக்தி அண்ணா வீடு எங்க வீட்டு பக்கத்துலனால எல்லா உண்மையுமே தெரியும். எரும மாடு மோகன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீ கேட்கவே இல்ல. அவ வந்த நாள்ல இருந்தே நான் என்ன கூடுதான், நானும் அவளை தங்கச்சின்னு தான் சொல்றேன். நீ ஒருத்தியை தவிர மிச்சம் எல்லாத்தையுமே தங்கச்சின்னு தான் சொல்லுத. சரி சரி, விடு விடு. சரி, இவ்வளவு நேரம் ரெண்டு பேரும் எங்களை பத்தி கேட்டீல. எனக்கும் ஒரு கேள்வி. ஆமா, அந்த சிவா யாருப்பா? லூசு சோனி, அன்னைக்கு தானே சொன்னா சிவா பூமாரிக்கு ரொம்ப முக்கியமான ஆளுன்னு சொன்ன. மெண்டல் ஐஸ், ஹாஸ்டல்ல கிளம்பிச்சுல திடீர்னு இந்த ராதா இருக்கால சிவா மாமா, அவளுக்கு முக்கியமான ஆளுங்க. சிவா யாரு? என்னது, சிவா ராதாவுக்கு முக்கியமான ஆளா? என்னது, சிவா பூமாரிக்கு முக்கியமான ஆளா? யாரு இந்த சிவா? ஏன்டி உங்களுக்கு தெரியாதாமோ? சிவா எங்களோட அத்தை பையன். என்னது, அத்தை பையனா? அண்ணா பறக்காத, அத்தை பையன் தான். ஆமா, அத்தை பையன் தான். நீங்க இவ்வளவு நேரம் சிவா கிட்ட தான் போன் பேசிட்டு வந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யார் அந்த சிவா? உங்க ரெண்டு பேர்ல சிவா யாருக்கு ரொம்ப முக்கியமானவங்க? நீங்க ரெண்டு பேருமே சிவா மாமா முக்கியம் தான். குழப்பாதீங்க மெண்டல்வலா, கரெக்டா குழப்பறீங்க. ஆமா, அந்த சிவா வந்து உங்களோட அத்தை பையன். ஆனா நீங்க ஏன் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? அங்க கூட்டு குடும்பம். சரி, நான் சொல்றேன் ஒழுங்கா. சிவா மாமா எங்க வீட்டுக்கு முத வாரிசுன்னு சொல்லலாம்.
எங்க வீட்ல மிந்தி தாத்தா அம்மம்மா அதுக்கப்புறம் எங்க அம்மா எங்க 3 சித்தி அதுக்கு அடுத்தது தான் எங்க மாமா. இதுல எங்க கடைசி மாமாக்கு பிறந்த பையன் தான் சிவா வெற்றி. எங்க வீட்லயும் சரி எங்க ஊர்லயும் சரி எங்க சிவா மாமா பேச்ச எல்லாருமே கேட்பாங்க. எங்க அம்மாமாக்கு எங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப எங்க தாத்தா கிடையாது, ஆனா எங்க தாத்தாக்குமே எங்க எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல எங்க அம்மாமாக்கு ராதானா ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்லயே மூத்த பையனா சிவா மாமா, அதுக்கடுத்து பிறந்ததுதான் எங்க துளசி அக்கா. எங்க மூத்த சித்திக்கு பிறந்தவங்க எங்க துளசி அக்கா. அதுக்கு அடுத்தது நான் பிறந்தேன், அடுத்து பூமாரி பிறந்தா, அதுக்கு அடுத்தது எங்க வீட்டுக்கு கடைசியா பிறந்ததுதான் கவிதா. அவ நான் பூமாரி எல்லாருமே ஒன்னாவே தான் அலைவோம். துளசி அக்கா எங்க வீட்டுல எல்லாரை விட மூத்தவங்கனால எங்களுக்கு வந்து ஒரு அம்மா மாதிரி இருப்பா. மெண்டல் வெற்றியை விட்டுட்ட. கவிதாக்கு முன்னகுட்டி பிறந்தவன் தான் வெற்றி, அது எங்க மாமா பையன் தான். அட இதுல உங்க மாமாவை யாரும் கல்யாணம் பண்ணுவீங்க? எங்க மாமாக்கு ராதானா ரொம்ப பிடிக்கும். எங்க மாமா யாரை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலுமே நாங்க எல்லாருமே அதுக்கு ஒத்துக்கிடுவோம். என்ன ராதா சொல்ற? ஆமா, எங்க மாமா எங்களை அவ்வளவு அழகா வளர்த்தான். யார் எங்களை எதுவுமே சொல்ல விட மாட்டான். ஊரே எங்க மாமா கடங்கும், ஆனா எங்க மாமா எங்க துளசி அக்கா கடங்குவான். அட நான் முக்கியமான ஆளை சொல்லவே இல்லையே. கவிதா எல்லாரை விட சின்ன பொண்ணு. வெற்றிக்கும் கவிதாக்கும் இடையில பிறந்தவ தான் பூமாரியோட தங்கச்சி பூவரசி. என்னது, பூமாரிக்கு தங்கச்சா? ஆமாண்ணா, பூமாரிக்கு ஒரு தங்கச்சி உண்டு. அவ அப்படியே பார்க்க பூமாரி மாதிரியே இருப்பா, ஆனா கொஞ்சம் லைட்டா வாயாடி. இதெல்லாம் ஏன்ட்டு எங்ககிட்ட முன்னக்கூட்டியே சொல்லல. அப்படி பார்த்தா நீ தான் உங்க அப்பா போலீஸ் எங்ககிட்ட மறைச்ச. இவ மோகனன் அவளோட அண்ணனையே மறைச்சிட்டா. அது வந்து அதுக்கு கரெக்டா சூழ்நிலை அமையல, அதனாலதான் நாங்களும் அது சொல்றதுக்கு கரெக்டான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையல. சரி இப்ப சொல்லுங்க, அப்ப உங்க சிவா மாமா யாரதான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு? சோனி, கதைய முழுசா கேட்டியா இல்ல கேட்கலையா? அவங்க சிவா மாமா துளசி அக்காக்கு அடங்குவாருன்னா. ஆமா, எங்க சிவா மாமா எங்க துளசி அக்கா என்ன சொன்னாலுமே கேட்பாரு. எங்க துளசி அக்காவுக்கு மட்டும்தான் எங்க சிவா மாமா அடங்கவும் செய்வாரு. எங்க அம்மாமாக்கு எங்களை அவ்வளோ பிடிக்கும். ஆனா நாங்க இந்த காலேஜுக்கு வந்து படிக்கிறதுனால எங்க அம்மாமாக்கு சுத்தமாவே இப்ப எங்களை பிடிக்கல. எங்களை வெறுத்து ஒதுக்குற மாதிரியே நடிக்குது. எங்க அம்மாமாக்கு எங்களை பிரிஞ்சு இருக்கவே முடியாது. எங்களை பிரிஞ்சு இருந்தா சுத்தமாவே பிடிக்காது. அதனாலேயே இந்த காலேஜுக்கு வந்து படிக்க கூடாதுன்னு ஒத்த காலில் நின்றுச்சு. அதை மீறியுமே நாங்க வந்து படிக்க வந்ததுனால எங்களை ஒரே திட்டிக்கிட்டே இருக்கும். சுடிதார் போடுறதுக்கு எங்க சிவாமாவை பெர்மிஷன் எதுக்கு கேட்டோன்னா, எங்க சிவாமாமா ஒத்துக்கிட்டாருன்னு எங்க அம்மாமாவும் ஒத்துக்கிடும். அது எப்படி? எங்க மாமா அது எதுன்னு சொல்லி எதையாட்டு சொல்லி ஐஸ் வச்சிருவாரு. ஆனா எங்க அம்மாமாவுக்கு எங்க சிவா மாமாவை ராதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா எங்க பெரியம்மாவுக்கு ராதாவை அவங்க மூத்த அண்ணனோட மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா ராதாவுக்கு மனசுக்கு பிடிச்சவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. அண்ணன் வேற இருக்கா? அண்ணனுக்கு எத்தனை பிள்ளைகள்? அது எங்களுக்கே தெரியாது. ஆனா எங்க அம்மா சொல்லியிருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு பையனும் இருக்கிறாங்க அப்படின்னு. இது உங்களுக்கே தெரியாதா? ஆமா, எங்க மாமா காதல் கல்யாணம் பண்ணதுனால இங்க இல்ல, அவங்க வேற எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. காதல் கல்யாணம் மட்டும் இல்ல, எங்க மாமா கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு எங்க ஊர் கிடையாது. அதனாலேயே எங்க அம்மாவால அதை ஏத்துக்கிட முடியல. அதனால எங்க மாமாவை வந்து வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னுட்டாங்க. அதான் பூமாரி ஒன்னு சொல்லவா, உங்க வீட்டு ஸ்டோரியை கேட்க கேட்க எனக்கு உங்க வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கு என்ன, வந்துட்டா போச்சு. நாங்க ஊருக்கு போற அன்னைக்கு நீங்களும் எங்க கூட வாங்க. நிச்சயம் ஒரு நாள் கண்டிப்பா நான் உங்க வீட்டுக்கு வருவேன். எனக்கு உங்க சிவா மாமாவையும் வெற்றி மாமாவையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா ஐசு, எங்க 2 மாமாவுக்குமே ஆள் இருக்கு. அட உங்க வெற்றி மாமாக்கு யாரு? என்னோட தங்கச்சி பூவரசி. அட போங்கப்பா. மாமா, மாமாய். இருப்புல வாரேன். கொஞ்சம் சீக்கிரம் வேகமா வா மாமா. இரு வாரேன். என்ன பிள்ளை, எதுக்கு கூப்பிட்ட? எல்லாம் நல்ல விஷயம் தான் மாமா. என்ன, நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு நம்ம அப்பா ஒத்துக்கிட்டா? அட அதை விட மாமா, அதை விட இது முக்கியமான விஷயம். அதை விட வேற என்ன முக்கியமான விஷயம் இருக்கு? என்ன, ஊர்ல இருந்து பூமாரி ராதாவும் வராங்களா? இல்ல மாமா, ஆனா நிச்சயம் இந்த விஷயத்துக்கு அவங்க ஊர்ல இருந்து வந்துதான் ஆகணும். அப்படி என்ன பிள்ளை விஷயம்? விஷயத்த சொல்லு. நம்ம கவிதா பெரிய பொண்ணாயிட்டா. போட்டு சரி, வீட்டுக்கு போ, நான் வாரேன். அட மாமா நின்னு. என்ன பிள்ளை, எனக்கு 1008 வேலை இருக்கு, சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு. ஆமா, வேலைதான் எப்பவுமே இருக்க, கொஞ்சம் நின்னு சொல்லு பிள்ளை. என்ன
பிள்ளை துளசி, ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து நடைய கட்டு, அப்பதான் வந்தா அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நானே எப்ப மாட்டுதான் அதிசயமா வயக்காட்டு பக்கமா வாரேன். நீ வந்து என்னையும் போன்னு விரட்டிக்கிட்டே இரு. சரி, உனக்கு இப்ப நான் என்னதான் பண்ணணும்? சும்மா வா மாமா, இப்படி கைய பிடிச்சிட்டே நடப்போம். நீ என்னோட மாமா, ஆனா நீ எல்லாத்துக்குமே பயந்துகிட்டே இருக்க. வா மாமா. இப்போ உன் கைய பிடிச்சிட்டு நடந்தேன்னு நினைச்சுக்கேன், அப்பா வந்து என்ன கம்பாலே அடிப்பாரு. எனக்கு தண்ணி பாய்க்கிற வேலையும் உரம் போடுற வேலையும் நிறைய இருக்குது. அதனால நீ வீட்டுக்கு போ, நான் பிறகு வந்து பேசுறேன். ஆமா, அதெல்லாம் வெற்றி பாத்துக்கிடுவான். வா செல்ல மாமால, வா மாமா. ஆமா, வெற்றி உன்னோட தம்பி தான், ஆனா அவன் கூட பூவரசிய கூட்டிட்டு அங்க எங்கன்னு சுத்துதான். நீ என் கைய பிடிச்சுக்கிட்டு இந்த வயல்ல நடந்து வர்றதுக்கு உனக்கு என்ன மாமா பிரச்சனை? வா மாமா. சரி, இன்னைக்கு ஏச்சு வாங்க போறது உறுதி ஆயிட்டு, உன் ஆசையை அங்க எடுக்கணும். வா என் செல்ல மாமா, வா.